அதுபோல கொரோனா நேரத்திலே பணியாற்றிய அரசு மருத்துவர்கள் செவிலியர்களுக்கு உயிரையும் பணயம் வைத்து செயலாற்றியவர்களுக்கு உங்கள் பணிகளை நிரந்தரம் செய்கிறேன் என்று சொல்லி அவர்களையும் இன்றைக்கு ஏமாற்றி வந்தார்கள். இதுபோல குடும்ப தலைவிகளுக்கெல்லாம் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் கொடுப்பேன் சொல்லிட்டு இன்றைக்கு அதற்கெல்லாம் தகுதி அடிப்படையில் கொடுப்பேன் என்று சொல்லி 50% குடும்ப தலைவிகளுக்கு கூட இன்னும் அவர்கள் கொடுக்கின்ற பணம் போய் சேரவில்லை. அதுபோல அம்மா அவர்கள் காலத்தில் ஏழை எளிய மக்களுக்காக தீட்டப்பட்ட திட்டங்கள், குறிப்பாக தாலிக்கு தங்கம் திட்டம் போன்ற திட்டங்கள், இன்னும் பள்ளி செல்கின்ற மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் சைக்கிள் வழங்கும் திட்டம், கணினி கம்ப்யூட்டர் வழங்கும் திட்டம் அனைத்தும் இன்றைக்கு கிடப்பிலே போடப்பட்டு விட்டது. அதுபோல அம்மா உணவகங்கள் இன்றைக்கு செயலற்று போய்விட்டது. ஸ்டாலின் அவர்கள் புதிய திட்டங்களையும் நிறைவேற்றவில்லை. அம்மா அவர்கள் காலத்திலே செயலாற்றிய திட்டங்களையும் இன்றைக்கு கிடப்பிலே போட்டுவிட்டார். இதுதான் உண்மை. இந்த ஆட்சி செயலற்ற ஆட்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு குடும்பத்தின் வளர்ச்சிக்காக இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பழனிசாமியை விஞ்சுகின்ற அளவுக்கு எல்லா துறைகளிலும் ஊழல் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஏன் திமுகவிற்கு வாக்களித்தோம், அவர்கள் திருந்தவே மாட்டார்கள் என்று மக்கள் எல்லா பகுதிகளிலும், அது கடலூராக இருக்கட்டும், நெய்வேலியாக இருக்கட்டும், பண்ருட்டியாக இருக்கட்டும், தமிழ்நாட்டின் எந்த மூலையிலும் மக்கள் வாக்களித்தவர்கள், இவர்களுக்கு வெற்றி பெற செய்தவர்கள், ஆட்சி பொறுப்பை கொடுத்த மக்கள் பழனிசாமி மேல் உள்ள கோபத்திலே இன்றைக்கு ஸ்டாலினை ஆட்சியிலே அமர்த்தி விட்டோம், நாம் தவறு செய்து விட்டோம் என்று மக்கள் வருந்துகின்ற சூழ்நிலை. அவர்கள் இந்த ஆட்சியின் மீதும் கோபமான சூழ்நிலையிலே இருப்பது உங்களுக்கு எல்லாம் நன்றாகவே தெரியும். ஆண்ட கட்சியாகிய பழனிசாமி கட்சிக்கும் ஆள்கின்ற திமுகவிற்கும் மாற்று சக்தியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்தான் திகழ முடியும் என்பதை எல்லா பகுதியிலும் மக்கள் உணர்ந்து வருகிறது நமக்கு தெரிய வருகிறது. கடந்த தேர்தலில் நாம் சிறப்பான வேட்பாளர்களை அறிவித்தும் பணியாற்றியும், நீங்கள் எல்லாம் தேர்தல் பணியாற்றியும் மக்கள் நமக்கு வாக்களிப்பதன் மூலம் பழனிசாமிக்கு நாம் வாக்குகளை பிரித்து விடுவோம், பழனிசாமி ஆட்சி பொறுப்பிற்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர்கள் நமக்கு வாக்களிப்பதை விட திமுக வரட்டும் என்று வாக்களித்தார்கள். இன்றைக்கு திமுக சிறுபான்மையினர்களை ஏமாற்றி வருகிறார்கள், அரசு ஊழியர்களை ஏமாற்றி வருகிறார்கள், ஆசிரியர்களை ஏமாற்றி வருகிறார்கள், விவசாயிகளை ஏமாற்றி வருகிறார்கள், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தருகிறோம் என்று ஏமாற்றி வருகிறார்கள். ஆண்டுக்கு 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவாங்க. மாணவர்கள் கடனை எல்லாம், படிப்புக்கு வாங்கிய கடனை எல்லாம் ரத்து செய்வோம் என்பார்கள். விவசாயிகள் வாங்கிய கூட்டுறவு சங்க கடன்களை எல்லாம் ரத்து செய்வோம் என்றார்கள். கரும்புக்கு நெல்லுக்கு நியாயமான விலையை நாங்கள் உறுதியாக தருவோம் என்றார்கள். கரும்புக்கு குவிண்டாலுக்கு 2500 ரூபாயும், கரும்புக்கு டன்னுக்கு 4000 ரூபாயும் நிர்ணயிப்போம் என்று சொன்னார்கள். கரும்பு விவசாயிகளுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகையை எல்லாம் பெற்று தருவோம் என்று சொன்னார்கள். இதை போல சொல்லிக்கொண்டே போகலாம். சொத்து வரியை உயர்த்தி விட்டார்கள், மின்சார கட்டணத்தை உயர்த்தி விட்டார்கள், விலைவாசி இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது. சொன்னதை எதையும் செய்யவில்லை, செய்ய மாட்டோம். இன்றைக்கு எதிர்க்கட்சிகள்லாம் பிரிந்து நிற்கிறார்கள். அதனால் பாராளுமன்ற தேர்தலிலே நாம் வெற்றி விடுவோம், உறுதியாக வெற்றி பெற்று விடுவோம், கூட்டணி இருக்கிறது, பலம் இருக்கிறது என்று பகல் கனவு காண்கிறார்கள். திமுகவுக்கு எதிராக வலுவான கூட்டணியை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக இந்த பாராளுமன்ற தேர்தலிலே அமைத்திடுவோம். அதற்கான முயற்சிகளை செய்து வருகிறோம். திமுகவை வீழ்த்துவதற்கும், தீய சக்தியான திமுகவை வீழ்த்துவதற்கும், துரோக சக்தியான பழனிசாமியை வீழ்த்துவதற்கும் நாடாளுமன்ற தேர்தல் ஒரு நல்லதொரு சந்தர்ப்பம். பட்டி தொட்டியெல்லாம் நமது நிர்வாகிகள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்கின்ற இயக்கம் இன்றைக்கு திமுகவுக்கும் பழனிசாமி கட்சிக்கும்
இணையாக பட்டி தொட்டி எல்லாம் அமைப்பு உள்ள கட்சியாக நமது கட்சி தமிழ்நாடு முழுவதும் அமைந்திருக்கிறது. நீங்கள் பட்டி தொட்டி எல்லாம் நமது வெற்றி சின்னமாகிய குக்கர் சின்னத்தை கொண்டு சேர்க்க வேண்டும். அதுபோல கடலூர் பாராளுமன்ற தொகுதியாக இருந்தாலும் சரி, மற்ற தொகுதிகளிலும் சரி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியிடுகின்ற தொகுதிகளிலும் கூட்டணி கட்சிகள் போட்டியிடுகின்ற தொகுதிகளிலும் நீங்கள் சிறப்பாக பணியாற்றி தேர்தலிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் முக்கிய பங்காற்றினார்கள், அதன் நிர்வாகிகளும் தொண்டர்களும் சிறப்பான பணியாற்றினார்கள் என்ற பெருமையை எனக்கு நீங்கள் பெற்றுத்தர வேண்டும். அதனால்தான் உங்களை சந்திக்க இன்றைக்கு வந்திருக்கின்றேன். இது இன்னைக்கு பிப்ரவரி என்ன தேதி? இன்னைக்கு 15. இதில் ஒரு 14 நாள் தான் இருக்கு. மார்ச், ஏப்ரல், இன்னும் ஒரு 75 நாள் உங்கள் சொந்த வேலைகளை நீங்கள் தயவு கூர்ந்து அவற்றை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு, எப்படி பரீட்சை நேரத்திலே பள்ளி மாணவர்கள் பரீட்சைக்காக படிப்பார்களோ அதுபோல நீங்கள் இன்னும் ஒரு 75 நாட்கள் கடினமாக உழைப்பதன் மூலம் நீங்கள் தமிழ்நாட்டு மக்களின் உண்மையான அன்பை பெறப்போகிறீர்கள். தீய சக்தி திமுகவிற்கும் துரோக சக்தி பழனிசாமிக்கும் பாடம் புகட்டுகின்ற விதமாக இந்த தேர்தலில் நீங்கள் செயல்பட வேண்டும்.